உங்கள் பாஸ்ட் லைஃப்பை சொல்லி சொல்லி உங்களை காயப்படுத்திட்டே இருக்காங்களா? பிரதர், சிஸ்டர், உங்களுக்காக தான் இன்றைக்கி ஒரு வார்த்தையை நான் சொல்ல போகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீத புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியா சொல்கிறாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி உங்கள் பாஸ்ட்டை சொல்லி 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 உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுங்க, அதை சொல்லி சொல்லி காயப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கலாம். இல்லை உங்களுக்கு மன நிம்மதி தேவைன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ நீங்கள் போயிருக்கலாம், யாரையோ தேடி இருக்கலாம், எத்தனையோ தூரங்கள் பிரயாணப்பட்டு எதையோ நீங்கள் தேடி போயிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றலைல்ல. இன்னைக்கு ஒரு தோல்வி பயத்தில் ஒரு மூலையில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களை தேடிதானே இந்த வார்த்தை வருகிறது. ஒரு நிமிஷம் முழங்கால் படியிட்டு, ஒருவேளை ஜீசஸ் யாருன்னே தெரியாதவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் முட்டி போட்டு, எத்தனையோ காரியங்களை நம்பி நம்பி நான் போயிட்டேன் ஆண்டவரே, என் வழியை யார்கிட்டயோ கொடுத்தேன், அவங்க எல்லாம் நான் பாதியில் விட்டு போயிட்டாங்க, இன்னைக்கு நான் உங்ககிட்ட என் வாழ்க்கையை கொடுக்குறேன், நீங்கள் அதை அற்புதமாக மாற்றுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், என் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுங்கன்னு நீங்கள் சொல்லி பாருங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாய் மாற்ற சித்தமுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை நேசிப்பதற்கும் நீங்கள் எப்பொழுது அவரிடத்தில் வருவீர்கள் என்று சொல்லி இரு கரங்களையும் விரித்து கொண்டு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சொந்தத்தில் நீங்கள் ஓடிப்போங்க. நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அர்ப்பணிச்சு பாருங்க, அற்புதத்தை செய்வார். ஆமென்.